ஹிமாலயனுக்கு அட்வென்ச்சர் விண்ட்ஷீல்டு போடுறேங்க. ஆனால் அதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய காசு 3500 ரூபா. பால் வந்து ஹீரோவாகவும் இருப்பார், ஆன்டி ஹீரோவாகவும் இருப்பார். இது ஒரு மாதிரி மொட்டையாக இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் வாயிலே வச்சு ஹேண்டில் பண்ணுறாரு. நம்மளுக்கு எது கல்ட்ரி மாற்ற வேலை இருந்தாலும் டக்குனு இவருக்கு தான் கால் பண்ணுவேன். நம்ம ஹிமாலயனுக்கு அட்வென்ச்சர் விண்ட்ஷீல்டு போடுறேங்க. இவர் தான் அந்த மெக்கானிக் அதை மாற்ற போகிறார். இவர் வந்து ஜேஎஸ் மாதிரி, இவரே திடீர்னு மெக்கானிக்காக இருப்பார். ஜேஎஸ்னால் உங்களுக்கு எல்லாம் யாருன்னு தெரியும். இவரே மெக்கானிக்காக இருப்பார். டக்குன்னு இவரே எலக்ட்ரிஷியன், இவரே ப்ளம்பர், இவரே கார்பெண்டர், எல்லாமே இவரே. இது பாருங்க. ஓகே, அலனுக்கு செட் ஆகல. கேட்பேன். ஆமாம், சின்னதாக இருக்கேன். இருக்கிறதுலே பெருசு தான் இது. ஆக்சுவலாக பாதில் இது போய் வாங்கிடலாம். எக்ஸிஸ்டிங் சின்னது, அதோடு இது கொஞ்சம் ஹைட்டு பெருசாக இருக்கும், விண்ட் டிஃப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய காசு 3500 ரூபா, 3450 rupees. எப்படி இருக்குது கமெண்ட்டில் எல்லாரும் சொல்லுங்கள். இந்த வண்டியோட லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம், இது ஆல்ரெடி ஒரு மாதிரி வைடாக மீனராக தான் இருக்குது. இதை இன்னும் நான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன். ஓகேவா, இதுவே ஓகேவா இருக்குமா? இல்லைனா கார்பன் ரேசிங்கில் நான் காமிக்கிறேன் பாருங்கள், என் ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பிளாக்காக வைடாக இருக்கும், ஆனால் ஹைட்டு கொஞ்சம் கம்மி, அது பெட்டராக இருக்குமா? பார்த்து சொல்லுங்கள். அல்ட்ரா இருக்கும் பால் பார்க்கலாம். ஜேஎஸ் ஓகேங்க, இவர் ஜேஎஸ் தான். பால் வந்து ஹீரோவாகவும் இருப்பார், ஆன்டி ஹீரோவாகவும் இருப்பார். மேனுவல். இந்த வீடியோலாம் உங்கள் ஒய்ஃப் பார்ப்பாங்க கண்டிப்பாக. போட்டோம். ஆமாங்க, இதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த விண்ட்ஷீல்டு வாங்கினீங்கன்னா உங்கள் பழைய விண்ட்ஷீல்ட்லேருந்து தான் ஸ்க்ரூ, புஷ்ஷு, ரப்பர் எல்லாமே யூஸ் பண்ணோம். இதில் ஒன்றுமே வராது. உங்களுக்கு வந்து வெறுமே அந்த பாக்ஸில் இந்த விண்ட்ஷீல்டு மட்டும்தான். அந்த பாக்ஸில் தானே கொடுப்பாங்க. அதனால் விண்ட்ஷீல்டு மட்டும் தான். தள்ளிக்க அந்த லுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு மாதிரி மொட்டையாக இருக்குங்க. சரி, வச்சு மாட்டிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. எதுவாக இருந்தாலும் வாயிலே வச்சு ஹேண்டில் பண்ணுறாரு. உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு எது கல்ட்ரி மாற்ற வேலை இருந்தாலும் டக்குனு இவருக்கு தான் கால் பண்ணுவேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. மேபி இது பிளாக் வண்டிக்கு அதனால இதெல்லாம் நம்ம இவர் ஜேஎஸோட வண்டி தான். பின்னாடி எப்பவுமே ஒரு டப்பா மாட்டிகிட்டே தான் சுற்றுவார். எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டி ஒரு 6 அடி ஹைட் ஏறின மாதிரி தெரியுது உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு விஷுவல் ஃபீலே மாறிடுவாங்க. இப்போ இந்த வண்டி வாங்கும்போது வந்து எனக்கு ரொம்ப லீனான மாதிரி இந்த ஃபீல் இருந்தது. லீனாக இருந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இன்றைக்கி இந்த சேடில் ஸ்டே, இந்த டாப் ரேக் பிளேட்டு, இந்த போட்டோனவே வண்டி கொஞ்சம் ஹெவியாக தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்பவே முக்கியங்க. அது மட்டும் இல்லை, இந்த விண்ட்ஷீல்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு டால் ப்ரொஃபைலுக்காக நான் இது போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா கார்பன் ரேசிங்கில் அந்த பிளாக் கலர் காமிச்சல அது போடலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.